ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஓ கேப்டன் மை கேப்டன் இந்த போயம் பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா வால்ட் விட்மேன். இவங்க ஒரு அமெரிக்கன் போயட், எஸ்ஸேயிஸ்ட் அண்ட் அ ஜேர்னலிஸ்ட். வால்ட் விட்மேன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய 16th பிரசிடென்டான ஆப்ரகாம் லிங்கனை பார்த்து ரொம்ப அட்மையர் ஆயிருக்காங்க. ஆனா வால்ட் விட்மேன் ஆப்ரகாம் லிங்கனை ஒரு தடவை கூட மீட் பண்ணது கிடையாது. வால்ட் விட்மேன் அவங்களுடைய டைரியில ஐ லவ் த பிரசிடென்ட் பர்சனலி அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்களாம். த யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய 16th பிரசிடென்டான ஆப்ரகாம் லிங்கனை ஜான் வில்கிஸ் பூத் 14th ஏப்ரல் 1865 அன்னைக்கு ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாள் 15th ஏப்ரல் அன்னைக்கு ஆப்ரகாம் லிங்கன் இறந்து போயிட்டாங்க. ஆப்ரகாம் லிங்கனுடைய டெத் நம்ம போயட் வால்ட் விட்மேனை ரொம்ப பாதிச்சது. ஸோ வால்ட் விட்மேன் அவங்களுடைய சோகத்தை வெளிப்படுத்துற விதமா ஆப்ரகாம் லிங்கன் நிறைய எலிஜிஸ் எழுதினாங்க. சோ அந்த எலிஜிஸ்லயே ரொம்ப ஃபேமஸான ஒண்ணுதான் ஓ கேப்டன் மை கேப்டன். இந்த போயம் ட்ரம் டேப்ஸ் அப்படிங்கிற போயட்ரி கலெக்ஷன்ல 1865 அப்பந்தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆயிருக்குது. இப்போ ஜான் வில்கிஸ் பூத் எதுக்காக ஆப்ரகாம் லிங்கனை ஷூட் பண்ணாங்கன்னு பார்த்தா, த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஸ்லேவரி அடிமைத்தனம் அதிகமா இருந்திருக்குது. சோ ஆப்ரகாம் லிங்கன் அந்த ஸ்லேவரிய அபாலிஷ் பண்ணணும், அடிமைத்தனத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னு டிசைட் பண்ணாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, த யுனைடெட் ஸ்டேட்ஸே ரெண்டு பிரிவா இருந்திருக்காங்க. இதுல சதர்ன் சைடு இருக்கிற ஸ்டேட்ஸ் த கன்ஃபெடரசின்னு சொன்னாங்க. அதே மாதிரி த நார்தர்ன் சைடு இருக்கிற ஸ்டேட்ஸ் த யூனியன்னு சொன்னாங்க. இதுல சதர்ன் சைடு இருக்கிறாங்கல்ல த கன்ஃபெடரசி, அவங்க முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஃபார்ம்ஸ்ல வேலை செய்ய அவங்களுக்கு ஸ்லேவ்ஸ் அடிமைகள் தேவைப்பட்டிருக்காங்க. ஃபார்ம்ஸ்ல வேலை பார்க்குற ஸ்லேவ்ஸுக்கு அடிமைகளுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, தேவையான அளவு ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. அந்த அடிமைகளுக்கு சாப்பாடு மட்டும் போட்டு மாடு மாதிரி வேலை வாங்குவாங்க. இது ரொம்ப கொடுமையான விஷயம்ல. அதனாலதான் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய 16th பிரசிடென்டான ஆப்ரகாம் லிங்கன் இந்த ஸ்லேவரிய முடிவுக்கு கொண்டு வரணும், அபாலிஷ் பண்ணணும்னு டிசைட் பண்ணாங்க. ஆனா த சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்க ஸ்லேவரிய அபாலிஷ் பண்ண ஒத்துக்கிடல. ஏன்னா அடிமைத்தனத்தை ஒழிச்சிட்டா அவங்களுடைய ஃபார்ம்ஸ்ல வேலை பார்க்கறதுக்கு அவங்க லேபர்ஸை ஹையர் பண்ண வேண்டியது இருக்கும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதனால அவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கும்னு த கன்ஃபெடரசி த சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்க நினைச்சாங்க. ஸோ ஸ்லேவரிய அபாலிஷ் பண்ண கூடாதுன்னு த கன்ஃபெடரசி போராட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்க த யூனியன் என்ன பண்ணாங்கன்னா, மனிதர்களை மனிதர்களா மதிக்கணும், யாரையும் அடிமையா நடத்தக்கூடாது, ஸ்லேவரி தவறானது, சோ அடிமைத்தனத்தை ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு ஸ்லேவரிக்கு அகைன்ஸ்டா த யூனியன்ல இருக்கிறவங்க போராட ஆரம்பிச்சாங்க. இப்படியே ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை ஆரம்பிக்குது. சோ த கன்ஃபெடரசி என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து பிரிஞ்சு தனி கண்ட்ரியா ஃபார்ம் ஆயிரலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. நீங்க சொல்றத நாங்க ஏன் கேட்கணும்? த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஒரு பார்ட்டா இருக்க நாங்க விரும்பல. சோ த கன்ஃபெடரசி அதாவது த சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாரும் தனியா பிரிஞ்சு போய் அவங்களுக்குன்னு ஒரு கண்ட்ரி ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் கிரியேட் பண்ணி வாழலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனா த யூனியன் அதுக்கு ஒத்துக்கிடல. நம்ம எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்கணும், த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரெண்டு பிரிவா பிரிய கூடாது அப்படின்னு த யூனியன்ல இருக்கிறவங்க போராட ஆரம்பிச்சாங்க. இதனால த யூனியனுக்கும் த கன்ஃபெடரசிக்கும் அதாவது த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற நார்தர்ன் ஸ்டேட்ஸுக்கும் சதர்ன் ஸ்டேட்ஸுக்கும் நடுவுல சிவில் வார் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த சிவில் வாரோடைய முடிவுல த கன்ஃபெடரசி வார்ல தோத்து போயிட்டாங்க, த யூனியன் ஜெயிச்சிட்டாங்க. ஃபைனலி த யூனியன் ஆசைப்பட்ட மாதிரி ஸ்லேவரிய அபாலிஷ் பண்ணிட்டாங்க, அடிமைத்தனத்தை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஜான் வில்கிஸ் பூத் த கன்ஃபெடரசியை சேர்ந்தவங்க. த கன்ஃபெடரசியில இருக்கிற நிறைய பேருடைய கோபம் ஆப்ரகாம் லிங்கன் மேல இருந்துச்சு.
ஏன்னா ஸ்லேவரியை அபாலிஷ் பண்ணதுக்கு காரணம் ஆப்ரகாம் லிங்கன். அண்ட் இந்த சிவில் வார்ல த கன்ஃபெடரசி தோத்ததுக்கு ஆப்ரகாம் லிங்கன் தான் காரணம்னு நினைக்கிறாங்க. சோ அந்த கோபத்துல தான் ஜான் வில்கிஸ் பூத் ஆப்ரகாம் லிங்கனை ஷூட் பண்ணிட்டாங்க. லிங்கன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிரிஞ்சு போயிடக்கூடாது, ஒற்றுமையா இருக்கணும்ங்கிறதுக்காக போராடினாங்க. ஸ்லேவரிய அபாலிஷ் பண்ணணும்னு போராடினாங்க. அண்ட் த ஃபெடரல் கவர்மெண்டோடைய பவரை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக போராடினாங்க. மக்களுக்காக, மனித நேயத்துக்காக, ஒற்றுமைக்காக போராடி உயிரை விட்டவர் தான் ஆப்ரகாம் லிங்கன். ஆப்ரகாம் லிங்கன் நிறைய பேருக்கு ஹீரோவா தான் இருந்தாங்க. அதனால தான் நம்ம போயட் வால்ட் விட்மேனுக்கு ஆப்ரகாம் லிங்கனை ரொம்ப பிடிக்கும். இந்த போயம்ல நம்ம போயட் கேப்டன் அப்படின்னு ஆப்ரகாம் லிங்கனை சொல்றாங்க, ஷிப் அப்படின்னு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சொல்றாங்க. போயட் வால்ட் விட்மேன் தான் இந்த போயமுடைய ஸ்பீக்கர். இப்போ நம்ம ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்கன்னா, ஓ கேப்டன் மை கேப்டன், நம்மளுடைய கடினமான ஆபத்தான பயணம் ட்ரிப் முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நடந்த சிவில் வார் முடிவுக்கு வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அவங்க டிராவல் பண்ண ஷிப் பல பயங்கரமான காற்று, புயல் எல்லாத்தையும் கடந்து அந்த ஷிப் அதோடைய கோலை ரீச் பண்ணிட்டு பிரைஸ் 1 பண்ணிட்டு, அதாவது த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல சிவில் வார் நடந்தப்போ த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வாழ்ந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய பேர் இறந்து போனாங்க, நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை இழந்தாங்க. த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வயலன்ஸ் அதிகமா இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி அவங்க அவங்களுடைய பிரைஸை 1 பண்ணாங்க. அதாவது அடிமைத்தனத்தையும் ஒழிச்சாங்க. அண்ட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து த சதர்ன் ஸ்டேட்ஸ், அதாவது த கன்ஃபெடரசி பிரிஞ்சு போகாம பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அந்த ஷிப் துறைமுகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அங்க இருக்கிற மக்கள் இந்த வெற்றியை பயங்கரமா பெல் அடிச்சு செலிப்ரேட் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த ஷிப் பல கடினமான சூழலை கடந்து வெற்றி அடைஞ்சிருக்குது. ஸோ அந்த ஷிப் எவ்வளோ ஸ்டெடி அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குதுங்கிறத பார்த்து மக்கள் ரொம்ப பெருமைப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம ஸ்பீக்கர் சோகமா இருக்கிறாங்க. அதாவது த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல சிவில் வார் முடிஞ்சிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அமைதி திரும்பிக்கிட்டு இருக்குது. மக்களும் அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் த யுனைடெட் ஸ்டேட்ஸை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஆனா நம்ம ஸ்பீக்கர் அவங்களுடைய சோகத்தை வெளிப்படுத்துறாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா அந்த ஷிப்ல நிறைய டிராப்ஸ் ஆஃப் பிளட் இருக்குது. அந்த ஷிப்போடைய டெக்ல கேப்டன் படுத்து கிடக்காங்க. கேப்டனுடைய பாடி ரொம்ப கோல்டா இருக்குது. ஸோ கேப்டன் இறந்து போயிட்டாங்க. இப்போ த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து ஸ்லேவரிய, அடிமைத்தனத்தை ஒழிச்ச ஆப்ரகாம் லிங்கன், த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரெண்டா பிரியாம பார்த்துக்கிட்ட ஆப்ரகாம் லிங்கன், த யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு பீஸ், அமைதியை திரும்ப கொண்டு வந்த ஆப்ரகாம் லிங்கன் இறந்து போயிட்டாங்க. ஸோ நம்ம போயட் வால்ட் விட்மேன் அவங்களுடைய சோகத்தை வெளிப்படுத்துறாங்க. ஸ்டான்சா 2ல ஆப்ரகாம் லிங்கன் இறந்து போனதை நம்ம போயட் வால்ட் விட்மேனால ஏத்துக்கொள்ள முடியல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட முடியுது. ஸ்டான்சா 2ல டெக்ல இருக்கிற அந்த கேப்டனுடைய டெட் பாடி கிட்ட நம்ம ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்கன்னா, ஓ கேப்டன் மை கேப்டன், எந்திரிங்க, உங்களை வெல்கம் பண்றதுக்காக தான் அங்க இருக்கிற மக்கள் பெல்ஸ் அடிக்கிறாங்க, எந்திரிச்சு அதை லிசன் பண்ணுங்க, உங்களுக்காக தான் அங்க கொடி பறக்குது, உங்களுக்காக தான் பகல் அப்படிங்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க, எந்திரிச்சு அதை லிசன் பண்ணுங்க கேப்டன். அங்க இருக்கிற கடற்கரையில மக்கள் உங்களுக்காக தான் கூடி இருக்காங்க, உங்களை வெல்கம் பண்றதுக்காக தான் பொக்கேஸ் அண்ட் மாலையோட மக்கள் உங்களை ஆனர் பண்ணி செலிப்ரேட் பண்றதுக்காக தான் மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் உங்களை கூப்பிடுறாங்க, நீங்க எந்திரிங்க கேப்டன், எந்திரிச்சு அதை லிசன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஸ்பீக்கர் ஆப்ரகாம் லிங்கனை கேப்டன்
சொன்னாங்க. இப்போ டியர் ஃபாதர் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்பீக்கர் கேப்டன் இறந்துட்டாங்கங்கிறத ஏத்துக்கிட ஆரம்பிக்கிறாங்க. கேப்டனுடைய டெட் பாடி ஷிப்போடைய டெக்ல இருக்குது. கேப்டனுடைய டெட் பாடி ரொம்ப கோல்டா இருக்குது. நம்ம ஸ்பீக்கர் அவங்களுடைய கேப்டனை தாங்கி பிடிச்சிருக்கிற மாதிரி கேப்டனுடைய ஹெட் நம்ம ஸ்பீக்கருடைய ஆர்ம்ல இருக்குது. ஸ்பீக்கருக்கு எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. கேப்டன் இறந்துட்டாங்கங்கிறத நம்ம ஸ்பீக்கரால நம்ப முடியல. ஆப்ரகாம் லிங்கன் இறந்தது வால்ட் விட்மேனுக்கு கனவு மாதிரி இருக்குது. ஆப்ரகாம் லிங்கன் இறந்துட்டாங்கன்னு வால்ட் விட்மேனால நம்ப முடியல. தேர்ட் ஸ்டான்ஸால நம்ம ஸ்பீக்கர் கேப்டன் இறந்துட்டாங்கன்னு ஏத்துக்கிட்டாங்க. அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க. கூடவே அவங்க கேப்டன் போராடி அவங்க மக்களுக்கு கொடுத்த வெற்றியை கொண்டாட சொல்றாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஸ்பீக்கர் கேப்டனுடைய டெட் பாடி கிட்ட எழுந்திருங்க கேப்டன், எந்திரிச்சு எங்களை பாருங்க, மக்கள் உங்களை கூப்பிடுறாங்க, அதை எந்திரிச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தேர்ட் ஸ்டான்ஸால ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கேப்டன் எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்காங்க, கேப்டனுடைய ஸ்கின் வெளிரி போயிடுச்சு, என் கேப்டனுடைய லிப்ஸ் நகராம அப்படியே இருக்குது, என் கேப்டனால என்னுடைய கையை ஃபீல் பண்ண முடியல, என் கேப்டனால நகர முடியல, என் கேப்டனுக்கு பல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஆபத்தான பயணம் முடிவுக்கு வந்துட்டு ஷிப்பை சேஃபா துறைமுகத்துல நிறுத்திட்டாங்க. இந்த ஷிப் பல பயங்கரமான கடினமான சூழலை கடந்து அதோடைய கோலை ரீச் பண்ணிருக்கு, வெற்றி அடைஞ்சிட்டு. அதாவது த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல சிவில் வாரால மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பல கடினமான சூழலை கடந்து சிவில் வார் முடிஞ்சிடுச்சு. த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஸ்லேவரியை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரெண்டா பிரியாம இப்ப ஒற்றுமையா இருக்கிறாங்க. நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா பீஸ் அமைதி திரும்பிக்கிட்டு இருக்குது. நம்ம ஸ்பீக்கர் கடற்கரையில காத்துட்டு இருந்த மக்கள் கிட்ட இந்த வெற்றியை கொண்டாட சொல்றாங்க. ஆனா நம்ம ஸ்பீக்கரால இந்த வெற்றியை கொண்டாட முடியல. ஏன்னா நம்ம ஸ்பீக்கர் அவங்களுடைய கேப்டனை இழந்துட்டாங்க. இப்ப நம்ம ஸ்பீக்கர் சோகத்தோட மெதுவா அவங்க கேப்டனுடைய டெட் பாடி இருக்கிற அந்த ஷிப்போடைய டெக்குக்கு போறாங்க. த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அமைதி திரும்பணும், சிவில் வார் முடிவுக்கு வரணும் தான் சில வருஷமா மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலி சிவில் வார் முடிவுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் அந்த சிவில் வாரையும் பீஸையும் மக்கள் என்ஜாய் பண்ணாலும் இன்னொரு பக்கம் ஆப்ரகாம் லிங்கனுடைய டெத் த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற மக்களுக்கு பெரிய இழப்பா தான் இருந்துச்சு. ஆப்ரகாம் லிங்கனுடைய டெத் நம்ம போயட் வால்ட் விட்மேனை ரொம்ப பாதிச்சது. வால்ட் விட்மேனால ஆப்ரகாம் லிங்கன் இறந்து போயிட்டாங்கங்கிறத ஏத்துக்கொள்ள முடியல. ஆப்ரகாம் லிங்கனுடைய டெத் வால்ட் விட்மேனுக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருந்துச்சு. வால்ட் விட்மேன் ஆப்ரகாம் லிங்கனுடைய டெத்துக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.